அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் சுகன்யா உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், பிரைமரி நர்சரி பள்ளிகள் என மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி கட்டண விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என தற்போது இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் கல்வி கட்டண விவரத்தை அங்கு இருக்கக்கூடிய தகவல் பலகையில் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அவர்களுடைய இணையதள பக்கத்திலும் கல்வி கட்டண விவரத்தை வகுப்போடையாக, அதாவது எல்கேஜி, யுகேஜி இருந்து 12ஆம் வகுப்பு வரை எவ்வளவு கல்வி கட்டணம் இந்த கல்வி நிறுவனத்தால் பெறப்படுகிறது என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கு வழங்கும் விண்ணப்ப படிவத்திலும், மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் ஒவ்வொரு தனியார் பள்ளிகள் மூலமாக வழங்கப்படும். அந்த விண்ணப்ப படிவத்திலும் வகுப்பு வாரியாக அவர்களுக்கு பெறப்படுகிறது என்பதையும் தனியார் பள்ளிகள் அதனை வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியார் பள்ளிகள் இயக்குநரத்திற்கான மாவட்ட கல்வி அதிகாரி இருப்பார். அவர் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்த சுற்றறிக்கை மூலமாக உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் இது சார்ந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தற்போது தனியார் பள்ளிகளுடைய இயக்குநர் சுகன்யா அந்த உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை இணையதளத்தில் வெளியிட வேண்டும், விளம்பரப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களுக்கு வழங்கும் விண்ணப்ப படிவத்திலும் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை அச்சடித்து வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.